ப்ரோ அப்படியே வெட்ட போறா போல ப்ளீஸ் ப்ரோ. ஆமா அது பண்ணா நல்லா இருக்குடா. போன் பண்ண ஏன் போன் இருக்காதயா இங்க இருக்கல அப்புறமா தான் தனிக்கு போன் வந்து நம்ம இல்ல செல்ல வச்சு போயிட்டாங்க நான் செல்ல ரீசார்ஜ் பண்ண சொன்னேன் அடுத்த போதுமா ஆனா அம்மா நல்லா இருக்குமா இங்கே தான் இருக்கு என்ன வச்சுக்கிறா அவ்வளோதாம்மா அப்படி என்ன மீன் அவன் குமார் நான் பாரு பேசுறேன் இவங்கிட்ட அப்படியா இவங்கிட்ட குமார்கிட்ட தலை வெட்டிட்டியா குமார்கிட்ட வவாலு அவர் மீன் மட்டும் தெரியாது போவாதியா என்னடியா யாரு அவர் சொல்லுவாரா அவர் பேர் என்னது அவர் பேர் தலை வெட்டி தலை மட்டும் தான் வெட்டுவா சில்பா குமார் பிடிச்சிடலாங்கம்மா போன் வேணுமா தலை வெட்டி வவால் வேணும் நீ ஏத்தியா ப்ரோ பாதியில் தான் விட்டு வந்தேன் என்ன போகிறேன் மீன் புது மீன்மா காலையில் உன்னை கிசா வாக்கி விட்டாங்களா உன்னை அவங்க வெறியாகி போயிட்டாங்க சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க ஆமா சரி சண்டை போட்டு உள்ள போனா என்ன டைம் வந்துடுறாங்க கொஞ்சம் நவருங்களா நான் சொல்றேன் கொஞ்சம் நவரு சார் அப்படின்றேன் அவங்க சேச்சி அவங்க நவுன் சிஸ்டர்னா அவங்களுக்கு புரியவே இல்லை நீ சொல்றது எனக்கே கேட்கவே இல்லை
டேய் நான் பக்கத்துல நின்னு இருந்தேன் ப்ரோ. நான் பக்கத்துல நின்னு இருந்தேன். நான் உன் பக்கத்துல இருந்தேன். நான் என்ன ப்ரோ சொன்னேன்? நான் உன்கிட்ட கேட்டேனா இல்லையா? சொன்னது எனக்கே புரியல. அவங்க எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. வீடியோ மட்டும் தான் எடுக்கணும்னு அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா போயிட்டு. யூடியூப் தானா? அவங்களாம் ஒரே இடத்துல எடுக்க மாட்டாங்க வீடியோ. சுத்தி சுத்தி எடுக்கிறவங்க. கருப்புல அவனை வெட்டி போட்டு ஒரு கார் லீவனா சர்ச்சு மீன் வெட்டினாங்க. அப்போ போய் பெரிய பெரிய மீன் வந்துருக்கான். இங்கே பாரெலாம் வந்துருக்கேன். சர்ச்சு மீன் எவ்வளோ முடியாது. ஏடா சங்கு ஏய் வெங்கடேஷ் என்னதான் உங்கள் ஆள் எங்கே வேலை வசதி எங்கே வசதிக்கிறேன்? இன்னைக்கு லீவா? பணம் உண்மை கொடுத்துறாரா? ஓகே பணம் வந்து ரெடி கொடுத்துறாரா? பார்த்தேன் நேற்று என்ன 4 வாட்டர் கேனு என்ன 4 வாட்டர் கேனு யார் துண்டுறா? சிந்தாமா இது வருமா? யார் துண்டுறா? நீ தலை துண்டுறானா? 50 ரூபா இருக்காது. இன்னும் 50 ரூபா கொடுத்துறேன் உங்ககிட்ட. எடுங்கம்மா. நானே பெரிய மீன் பெருசாடா. மஜா ஆரஞ்சு பேசினா நீங்கள் பை விட்ருங்க. பை உங்ககிட்ட வராது. ஃபோட்டோ ஃபோட்டோ பண்ணுங்க. 2 பேரும் படத்துக்கு வேறு போயிட்டு வந்தோம். வேறு கிரிக்கெட்னு இருக்குது உங்களுக்கு. ஒன்றும் இல்லைண்ணா. எத்து போட்ட தானே வருவார் அத்த வாட்டி. நிறைய ஷாட் எடுக்கணும். அது ஒரு வாட்டி தூக்கி விட்டீங்கன்னா போயிடும். அத்த வாட்டி எப்படி வரும்? நாங்கள் போட்டால் தான் வரும் அத்த வாட்டி. என்ன சொல்லுவானே எதுவுமே சொல்ல மாட்டேறா கேட்குறாங்க. அவங்க சொல்கிறது உண்மையா? நீ சொல்கிறது உண்மையா? அவங்க சொல்கிறது உண்மையா? நீ சொல்கிறது உண்மையா? யார் சொல்கிறது உண்மை இல்லை. அவங்க சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நேரத்தில் 10 சேனல் ஒன்றா வரும்போது அவங்க வந்துங்க இருக்கும். அது புரிஞ்சு அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டி ஆனால் கையில் அதனால கவர் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது. என்னது பக்கா எப்படி சரியா?